மருதாணி போட்டால் ஒரு வாரம் உங்களை யமன் நெருங்க மாட்டாரா? மருதாணி போட்டால் உங்களை யமன் நெருங்க மாட்டாரா? யமனிடம் வரம் பெற்ற மருதாணி வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பதிவில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சுவாரஸ்யமான தகவல் ஒன்றினை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் பார்க்கப் போவது நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்த மருதாணியை பற்றிதான் பார்க்கப் போகிறோம். மருதாணி போடுவதால் யமன் நம்மை நெருங்க மாட்டாராம். அது எப்படி என்றுதானே யோசிக்கிறீர்கள்? இந்த பதிவினை முழுதாக படித்தால் உங்களுக்கே புரியும். சரிவாங்க பதிவினுள் செல்லலாம். மருதாணி பெற்ற வரங்கள் நம் அனைவருக்கும் மருதாணி போடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். அப்படி அழகுக்காக போடும் மருதாணிக்கு யமன், சீதாதேவி, சனி பகவான், சுக்கிரபாகவன் போன்ற பல தெய்வங்கள் வரமளித்திருக்கிறார்கள். அதைப் பற்றி பார்க்கலாம். யமனிடம் வரம் பெற்ற மருதாணி. யமனிடம் வரம் பெற்ற மருதாணி. கிரேத யுகத்தில் மருதவாசினி என்ற ஒரு பெண் மருதவனம் என்ற காட்டில் வாழ்ந்து வந்திருக்காள். அவள் பருக மிகவும் அழகாகவும் மிகவும் பார்க்க சிகப்பாகவும் மிக வசீகரமாகவும் இருந்திருக்கிறாள். அவளுக்கு தாய் தந்தை இல்லாத காரணத்தால் சூரிய பகவானையே தன்னோட தாய் தந்தையாக எண்ணிக்கொண்டு வாழ்ந்து வந்திருக்காள். சூரிய தேவனுக்கு யமன் மற்றும் சனி பகவான் என்று 2 மகன்கள். அதில் முதல் மகனான யமனின் மனைவியின் பெயர் சமலாதேவி. இவருக்கு ஐயோ என்று இன்னொரு பெயரும் உண்டு. இவர் ஒருமுறை யமனிடம் சண்டை போட்டுக்கொண்டு பூலோகத்தில் உள்ள இந்த மருதவாசினி வாழும் மருதவனத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவரை பார்த்த மருதவாசினி அவர் யார் என்ற முழுவிவரத்தை கூட கேட்காமல் அவருக்கு ஆறுதல் கூறிதான் வாழும் குடிலுக்கு அழைத்து சென்று தங்க வைத்து அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து நன்கு பார்த்து கொண்டாள். இந்நிலையில் யமலோகத்தில் யமதர்மன் தன்னுடைய மனைவியை பிரிந்து இருக்க முடியாமல் தன்னுடைய யமதூதர்களை அழைத்து பூலோகத்திற்கு சென்று என்னுடைய மனைவியை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். அதன்படி யமதூதர்கள் பூலோகத்திற்கு சென்று பல இடங்களில் சமலாதேவியை தேடி அலைந்து கடைசியில் சமலாதேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த யமதூதர்கள் அவரை அழைத்து செல்லுவதற்காக அவர் இருந்த குடிலுக்குள் செல்லுவதற்கு முயற்சித்தனர். அப்போது அவர்களை பார்த்த மருதவாசினி பயந்து தன்னுடைய விருந்தாளிக்கு எந்தவித ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணி அவர்களை தடுத்தாள். அப்போது அந்த யமதூதர்களுக்கு கோபம் வந்து அவளை கொடூரமாக வெட்டிவிட்டார்கள். மருதவாசினியின் உடலிருந்து இரத்தம் பீரிட்டு ஆறு போல் ஓட அவளின் கூக்குரல் கேட்டு குடிலினுள் இருந்த சமலாதேவியை வெளியே வந்து பார்த்துவிட்டு அழுத்திருக்கிறாள். திருமணங்களில் மருதாணி போடுவது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? இவரின் அழுகுரலை கேட்டு யமதர்மன், சூரிய பகவான், சனி பகவான் அனைவரும் பூலோகத்திற்கு வந்துவிட்டார்கள். அவர்களிடம் சமலாதேவி நடந்த அனைத்தையும் கூறினார். இந்த காட்டில் தனியாக அரவணைப்பு இல்லாமல் கவலையாக இருந்த எனக்கு இந்த பெண்தான் அடைக்கலம் தந்து பாதுகாப்பாக வைத்திருந்தால் அவளை உங்களுடைய இந்த யமதூதர்கள் கொன்றுவிட்டார்களே. இவளுக்கு திரும்ப உயிர் கொடுத்து வரமளித்தால்தான் நான் திரும்ப உங்களுடன் யமலோகத்திற்கு வருவேன். இல்லையென்றால் இனி எப்பொழுதும் திரும்ப வரமாட்டேன் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு யமன் உடனே எனக்கு ஒரு உயிரை எடுக்கத்தான் உரிமை இருக்கு. திரும்ப உயிரை கொடுக்க அனுமதி இல்லை. வேணுமென்றல் அவளின் இரத்த துளிகளிலிருந்து மகத்துவம் வாய்ந்த மருதாணி மரமாக மாற்றுகிறேன் என்று அருள் புரிந்திருக்கிறார். அப்பொழுது அந்த மரத்திடம் நடந்த அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்டு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நீ கேளு, நான் அளிக்கிறேன் என்று கூறுகின்றார். அதற்கு அந்த மருதவாசினி, நான் சூரிய பகவானைத்தான் என்னுடைய தாய் தந்தையாக நினைத்து கொண்டு வாழ்ந்து வந்தேன். அந்த வகையில் நீங்களும் சனி பகவானும் எனக்கு சகோதரர்கள். பொதுவாக உங்களினாலும் உங்களின் தூதர்களினாலும் அனைவருக்கும் தீமைதான் நடக்கின்றது. அதனால் என்னுடைய மரத்தின் இலைகளை யார் அரைத்து பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறப்பே நேரக்கூடாது என்று வரம் கேட்கிறாள். அதற்கு யமதர்மன், பிறப்பும் இறப்பும் உலக நியதி, அதனால் அதை மற்ற முடியாது. நீ வேறு ஏதும் வரம் கேளு என்கின்றார். அதற்கு மருதவாசினி, சரி, என்னுடைய இலையை பறித்து பயன்படுத்துபவர்களுக்கு 6 நாள் வரைக்கும் மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தை கேட்டிருக்கிறாள். அதற்கு யமனும் அந்த வரத்தை அளித்திருக்கிறார். அதனுடன் அடுத்த யூகத்திலிருந்து மகாலட்சுமியே உன்னிடம் வாசம் செய்வார்கள் என்ற இன்னொரு வரத்தையும் அளித்திருக்கின்றார். மேலும் சனி பகவானும் உன்னை பயன்படுத்துவர்களுக்கு என்னால் எந்த கெடுதலும் நேராது, என்னுடைய பார்வை அவர்களின் மீது விழாது என்று வரம் அளித்திருக்கின்றார். இந்த மருதாணியை அரைத்து வைத்தால் 6 நாள் வரைக்கும் மட்டும் நல்ல கலரா தெரியும். அது என்னென்றால் அந்த 6 நாளைக்கு நம்மளுக்கு எந்த கெடுதலும் நடக்காது என்று நம்பப்படுகிறது. மருதாணியின் விதைகளை சம்பிராணியோடு சேர்த்து போட்டு வந்தால் அவர்களை யமதூதர்களோ மற்ற எந்த தீய சக்தியும் நெருங்காது என்று கூறப்படுகின்றது. மருதாணின் பூக்களை பறித்து தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் நிம்மதியான தூக்கம் வரும் என்று கூறப்படுகின்றது. மருதாணி கனவில் வந்தால் உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். மருதாணியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்றால்
அதை ஏன் காலில் எல்லாம் வைக்கிறார்கள் அப்படின்று பொதுவாக சனி பகவான் காலிருந்துதான் பிடிப்பார் என்று கூறப்படுகின்றது. அதனால் யார் ஒருத்தர் மருதாணியை அரைத்து காலில் போடுகிறாரோ அவருக்கு சனி பகவானால் எந்தவித தீமையும் நிகழாது என்று நம்பப்படுகிறது. இந்த மருதாணியை பற்றி ஆன்மீகத்தில் மட்டும் பெருமையாக கூறவில்லை, அறிவியலிலும் கூறப்படுகிறது. மருதாணி ஒரு சிறந்த கிருமிநாசினியாகும். நாம் அதனை நகத்தை சுற்றி அரைத்து தொப்பி போல் வைத்தால் எந்தவித கிருமியும் நம்மளிடம் நெருங்காது என்று கூறப்படுகின்றது. மேலே கூறிய அனைத்து பலனும் மருதாணி மரத்திலிருந்து இலையை பறித்து அரைத்து பயன்படுத்துபவர்களுக்கு மட்டும்தான். மகாலட்சுமி வாழும் இந்த மருதாணி செடியை அனைவரும் வீட்டிலே வளர்த்து பயன்பெறுங்கள். மேலும் இதில் பதிவிடும் தகவல்கள் அனைத்தும் பல இணையதளத்தில் கிடைக்கும் அல்லது சேர்க்கப்பட்டுள்ள விவரங்கள் மட்டுமே. பிழைகள் அல்லது அச்சு பிழைகள் இருக்கலாம். இந்த பதிவை படித்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.